நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. முதலமைச்சர் விஜயால் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க வைக்கப்பட இருக்கும் நிலையில தொடக்க விழா நடைபெறும் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் 500க்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் சிங்கப்பெண் திட்டத்திற்கான சிறப்பு சீருடையில் மிடுக்காக பங்கேற்றுள்ளனர். டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால், சிங்கப்பெண் திட்ட ஐஜி பவானீஸ்வரி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் வருகை தந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி. தற்போது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை புதிதாக உருவாக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சம் என்ன? வணக்கம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை தொடக்க விழாவானது எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தந்த பிறகு தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் மகேஷ்குமார் அகர்வால், அதே போன்று சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை தலைவராக ஐஜி பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் வருகை தந்திருக்கிறார். மேலும் குறிப்பாக சிங்கப்பெண் நிகழ்ச்சிக்காக கலந்து கூடிய அவர்களுடைய உடையில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் இந்த இடத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் சென்னை மாநகர காவல் ஆணையர், அதே போன்று தமிழக வெற்றி கழக தலைவர்களுக்குரிய அமைச்சர்கள், அதே போன்று நிர்வாகிகள் மற்றும் 1200க்கும் மேற்பட்ட கட்சியை சார்ந்த நபர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் மட்டும் 2000 இருக்கைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 முறை தள்ளி போன இந்த நிகழ்ச்சி இன்று இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இந்த சிங்கப்பெண் அதிரடி படையை பொறுத்தவரை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்டதாக ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பேணி காப்பதற்கும், அதே போன்று பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான இந்த குற்றங்களை தடுப்பதற்காகவே இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை துவக்க நிகழ்ச்சியானது இன்னும் சற்று நேரத்தில் நடக்க இருக்கிறது. குறிப்பாக சென்னையை பார்த்தோம் என்றால் 12 மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த சென்னையில் இருக்கக்கூடிய 12 மாவட்டங்களுக்கும் ஒரு வாகனங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த வாகனங்களில் 4 காவலர்கள், அதாவது ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில் 4 காவலர்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்த சென்னையில் இருக்கக்கூடிய 12 மாவட்டங்களுக்கும் சுற்று ரோந்து பணியில் இருந்து வருவார்கள். அதே போன்றுதான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு எத்தனை காவலர்கள், எத்தனை வாகனங்கள் ஒதுக்கப்படுகிறது என்பது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் மேடையில் முதலமைச்சரோ அல்லது அந்த துறை சார்ந்த ஐஜி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க இருக்கிறார் என காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது ராஜரத்னம் மைதானம் முழுவதுமாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் வருகை தர இருக்கிறார். அவர் வந்த பிறகு இந்த சிங்கப்பெண் அதிரடி படை இருக்கக்கூடிய பெண் காவலர்களை நியமித்து அவர் இந்த நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறார். மேலும் அவர்களுக்கு என்ற ஒதுக்கப்பட்ட சிறப்பு வாகனம், அந்த பொலேரோ வாகனமும் அவர் கொடியசைத்து துவக்கி வைக்க இருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து, அதாவது 12 மாவட்டங்களுக்கும் 12 வாகனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக தேவைப்படும் பட்சத்தில் தலைமை அதிகாரியினுடைய ஒத்துழைப்பின் பேரில் அவர்களுக்கும் கூடுதல் வாகனங்கள் வழங்கப்படும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக தற்பொழுது சென்னையில் தொடங்கப்பட்ட அடுத்தது அனைத்து மாவட்டங்களுக்கும், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் 38 மாவட்டங்களுக்கும் எத்தனை வாகனங்கள் தேவைப்படுகிறது, அதே போன்று எத்தனை காவல்துறையினர் தேவைப்படுகிறார்கள் என்பது தொடர்பாக அடுத்தடுத்த அறிவிப்பில் வெளிவரும் என காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.